கையில் இருக்கும் பணம் நாளைக்கு மதிப்பு குறையலாம், ஆனால் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஃப்யூச்சரை ஸ்ட்ராங் ஆக்கலாம். அதில் இந்திய மக்கள் அதிகமாக நம்புகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தங்கம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையாகவே சேஃபா, லாபமா இல்லை ரிஸ்கா? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்தியாவில் ரொம்ப பேருக்கு சேஃப் ஆப்ஷன்னு தோணும். ஏன்னா காலம் எப்படி இருந்தாலும் தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கும். ஆனால் தங்கம் வாங்கினா போதும்னு இல்லை, அதுலேயும் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்ன லாபம் என்ன ரிஸ்க்குன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது நகை, காயின், பிஸ்கட் மாதிரி வாங்குறது. இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கையில் ஃபிசிக்கலி இருக்கும் கோல்டு. எமர்ஜென்சி வந்தால் அடகு வைக்கலாம், விற்கலாம். ஆனால் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் அது கூடயே சேர்ந்துடும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜுவல்லரி வாங்குறத விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கோல்டு காயின் அல்லது பிஸ்கட். அடுத்தது டிஜிட்டல் கோல்டு. ஃபோனில் இருந்தபடியே 100 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம். ஸ்லோலி சேவ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஆனால் எந்த பிளாட்ஃபார்மில் வாங்குகிறோம்னு அது ட்ரஸ்டாக இருக்கணும். ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மில் வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது கோல்டு ETF. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் வழியாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. டிமேட் அக்கௌண்ட் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய டென்ஷன் இல்லை. கோல்டு ப்ரைஸ் ஏறினா இதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து சோவரின் கோல்டு பாண்ட். இதுதான் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன். இந்திய அரசு தர்ற பாண்ட். இதில் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லாபம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இயர்லி இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். ஃபிசிக்கல் கோல்டு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இது லாங் டேர்முக்கு நல்லது, ஷார்ட் டேர்முக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. நடுவில் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது, அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம், ஆனால் முழு பணத்தையும் கோல்டில் போடக்கூடாது. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5%லேருந்து 15% வரைக்கும் மட்டும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா கோல்டு வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய க்ரோத் கொடுக்காது. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு பெரிய க்ரோத் கொடுக்காது. கோல்டு ப்ரைஸ் எப்போ அதிகமாக ஏறும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும், எக்கனாமி அன்ஸ்டேபிளாக இருந்தாலும், வார் சிச்சுவேஷன் வந்தாலும் மக்கள் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ கோல்டு ப்ரைஸ் உயரும். ஆனால் ரிஸ்க்கும் இருக்குது. சில நேரம் பல வருடங்கள் கோல்டு ப்ரைஸ் பெரிய அளவுக்கு மூவ் ஆகாமல் இருக்கலாம். ஷார்ட் டேர்மில் குயிக் ப்ராஃபிட் எதிர்பார்த்தா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மந்த்லி லிட்டிலாக வாங்கலாம். ஜுவல்லரிக்கு பதிலாக காயின் அல்லது SGB சூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் மைண்ட் செட் வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி கோல்டு யூஸ் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, லோன் எடுத்து கோல்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது ரிஸ்கி. உங்கள் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸில் இருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். முடிவாக சொல்லணும்னா, தங்கம் உங்களை ஓவர் நைட் ரிச் ஆக்காது, ஆனால் ஃபினான்ஷியல் சேஃப்டி கொடுக்கும். அதனால் பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கலாம். For more information, like, share and subscribe to my channel.